அல்லாவே சங்கைப்படுத்தினான். சங்கையான மாதம் என்பதை இவர்கள் அந்த வார்த்தையை கூடவும் சொல்ல மாட்டார்கள். அதனுடைய மகிமை அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃப்சீரை கவனியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மாதங்களில் துல்காதா என்ற மாதத்தோடு வேற எதையும் சேர்க்கல்ல. துல்காதாண்டு மொட்டையாக சொன்னார்கள். துல்ஹிஜ்ஜா என்ற மாதத்தோடு வேறொரு சொல்லை சேர்க்கவில்லை. வல் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதமும் சங்கையான மாதம். முஹர்ரம் என்ற சொல்லோடு வேறொரு வார்த்தையை சேர்க்கவில்லை. ஆனால் ரஜபை சொல்லும் பொழுது ரஜபு முதர் என்று சொன்னார்கள். ரஜபு முதர், ரஜபோடு மட்டும் முதர் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்கள். முதர் என்றால் என்ன? அது ஒரு கபீலாவுடைய பெயர். முதர் கபீலா, ஒரு கோத்திரத்தின் பெயர். ஏன் ரஜபுக்கு முதர் என்று சேர்த்து சொன்னார்கள் என்றால், அரபிகளில் அந்த காலத்தில் இருந்த கோத்திரங்களில் முதர் கோத்திரத்தை தவிர வேறு யாரும் ரஜபை அவ்வளவு பெரிதாக பேசவில்லை. எல்லோரும் சாதாரணமாக ரஜபுடைய மாதத்தின் சிறப்பை பேசினார்கள். முதர் கோத்தினர்கள் ரஜபை மிகவும் கௌரவமாக வரவேற்றார்கள். ரஜபுடைய மாதத்தின் கௌரவத்தை பேணினார்கள். அதனால் ரஜபோடு முதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தினார்கள். அது ஒரு கபீலா, ஒரு கோத்திரத்தை அவர்கள் இந்த ரஜபை சங்கைப்படுத்தினதனால் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது.